very good, Rama. So what we have seen in our last class, Rama? Last class நம்ம என்ன பார்த்தோம்? Do you remember it? Yeah, very good. Decimals பார்த்தோம். அப்படிதானே Rama? So how to read the decimal? எப்படி read பண்றது? and then எப்படி write பண்றது அப்படிங்கற மாதிரி பார்த்தோம். and also ஒரு place value chart மாதிரி நம்ம பார்த்தோம். அப்படிதானே ஞாபகம் இருக்குதா? Do you remember it? Just a recall பண்ணிட்டு போயிரலாமா? Say any decimals Rama. என்ன decimal சொல்லுங்க? Okay. So how to read this number Rama? இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரீட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ கொடுத்துடலாமா இந்த நம்பருக்கு? ones, tens, 100, 1000. இது எப்படிமா பிளேஸ் வேல்யூ? 10. What is it? Tens. And here this one is hundreds. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 100, இது வந்து hundreds. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அந்த வேர்ட். ஓகேங்களா? So how we read this number? நாம எப்படி ரீட் பண்ணுவோம்? Very good. 5139. எப்படிமா? 5139.25. அப்படிதானமா பார்த்திருக்கோம். சோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற அந்த பார்ட்ட வந்து அதாவது இந்த டெசிமல் பார்ட்ட வந்து நான் எப்படி ரீட் பண்ண சொல்லி இருக்கேன்? செப்பரேட்டா ரீட் பண்ணனும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ரீட் பண்ண கூடாது. சோ இந்த பார்ட் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? This is called as a whole part. இது என்னது நாம இப்ப நமக்கு whole part. இவங்க யாரு? டெசிமல் பார்ட். ஓகேங்களா? சோ இவங்க தான் நம்ம இப்படி படிச்சிருக்கோம். சோ டெசிமல் பார்ட். சோ here இவங்க வந்து டெசிமல் பார்ட். இவங்க யாருடாமா? whole part. பாத்துக்கோங்கடாமா. சோ whole part நம்ம எப்பவுமே எப்படி ரீட் பண்ணனும்? ஜாயின் பண்ணி மொத்தமா நம்ம என்ன பண்ணனும்? ரீட் பண்ணனும். ஆனா டெசிமல் பார்ட் நம்ம எப்படி ரீட் பண்ணனும் சொல்லிருக்கேன் மிஸ்? செப்பரேட் பண்ணி ரீட் பண்ணனும். 25 தான் ரீட் பண்ணனும். ஓகேங்களா? not 25. 25 ரீட் பண்ண கூடாது. Okay, so இது வரைக்கும் we already know it. அப்படிதானேடாமா? Okay, so in this class we are going to see so what is the expanded form of decimals. ஓகேங்களா? so இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா நார்மலா ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 5 டிஜிட்டோ இல்ல ஒரு 6 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்தாலோ நம்ம அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? suppose if they give a decimal, ஒரு decimal கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, சோ here is the first example டாமா. சோ இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லயே வந்து பார்த்திருந்தோம். அப்படிதானேடாமா? சோ இங்க என்ன இருக்கும்? சென்டர்ல டெசிமல் பாயிண்ட் இருக்கும். சோ டெசிமல் பாயிண்ட்க்கு இந்த சைடு அதாவது இந்த சைடுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? whole part னு சொல்லுவோம். அப்படிதானேடாமா? சோ இது எல்லாமே நமக்கு என்னதுடாமா? whole part. ஓகேங்களா? ஞாபகம் இருக்குதா? சோ இவங்க எல்லாமே என்னது நமக்கு? ஒரு டெசிமல் பார்ட் அப்படினு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னதுடாமா? ones, tens, 100, 1000. ஓகேங்களா? மிஸ் என்ன மிஸ் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்லாம் எழுதிருக்கீங்க அப்படினா இட்ஸ் நதிங் பட் அந்த பிளேஸ் வேல்யூவை உங்களுக்கு அப்படியே நம்பர்ஸா இண்டிகேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ones, tens, 100, 1000. ஓகேங்களா? சோ ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட், அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம எப்படி சொல்லுவோம் சொல்லிருக்கேன்? 10th, 100, 1000. ஓகேங்களா? சோ அத எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணனும் அப்படினா 1/10 ன்னு சொல்லணும். எப்படிமா சொல்லணும்? 1/10. 100th அப்படினா எப்படி சொல்லணும்? 1/100. 1000th அப்படினா எப்படி சொல்லணும்? 1/1000. ஓகேங்களா? சோ இதுக்கும் நமக்கு வந்து சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன் 10க்கும் 10க்கும். சோ அப்ப இங்க போட்ட அதே 10 நாம என்ன பண்ணிர கூடாது? இங்க போட கூடாது. ஓகேங்களா? இங்க 10ங்கிறது ஒரு ஹோலா இருக்கு. அப்படிதானேடாமா? ஒரு ஹோல் நம்பரா இருக்கு. ஆனா இங்க 10 அப்படிங்கிறது எப்படிமா இருக்கு? இட் இஸ் இன் தி ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சோ 1/10, 1/100 and then 1/1000. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நம்பருக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த நம்பரை பிளேஸ் வேல்யூ சார்ட்ல இண்டிகேட் பண்ணிரலாம். ஓகேங்களா? சோ டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 1s பிளேஸ்ல என்னதுடாமா? 6, 10s பிளேஸ்ல
பார்க்க போறோம். பாத்தீங்களா? ஓகே, இப்போ 5 எந்த பிளேஸ்ல நாம இருக்கு? thousands பிளேஸ்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 5 into 1000. ஓகேங்களா? இப்போ 1 எந்த பிளேஸ்ல இருக்கு? 100 பிளேஸ்ல இருக்கு. அப்ப எப்படி பண்ணோம்? 1 into 100. 3 எந்த பிளேஸ்ல இருக்கு? 10s பிளேஸ். அப்ப எப்படி பண்ணோம்? 3 into 10. 6 எந்த பிளேஸ்ல இருக்கு? 1s பிளேஸ். அப்ப என்ன பண்ணோம்? 6 into 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 எந்த பிளேஸ்லமா இருக்கு? 10th பிளேஸ்ல இருக்கு. அப்ப 2 into 1/10. 5 எந்த பிளேஸ்ல இருக்கு? 100 பிளேஸ்ல இருக்கு. So which means 5 into 100, 1/100. So 6 எந்த பிளேஸ்ல இருக்கு? thousands பிளேஸ்ல இருக்கு. So 6 into 1/1000. Okay? So understand ஆகுதாடா மேம்? ஒண்ணுமே பண்ணல. மிஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்? அதோட பிளேसेस வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? 5000 பிளேஸ்ல இருக்குனா இது एक्चुअली நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 5136 தான ரீட் பண்ணுவோம். சோ அத தான் அப்படி மிஸ் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எழுதிருக்கேன். ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ சார்ட் டிரா பண்றீங்க. செகண்ட் ஸ்டெப்ல கொடுத்திருக்கிற நம்பரை இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்ல இண்டிகேட் பண்றீங்க. தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணனும்? சோ இந்த மாதிரி ரைட் பண்ணனும். ஓகேங்களா? சோ ஃபோர்த் ஸ்டெப்ல தான் நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் எழுத போறோம். ஓகேங்களா? சோ 5 into 1000 என்னடா மேம்? What is it? 5 into 1000? Very good. It is 5000. So 5000 plus ஞாபகம் இருக்குதா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம எப்பவுமே என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவோம்? சிம்பல் பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 1 into 100. What is the value? It is 100. Super. 3 into 10. It is 3 tens are 30. Very good. 6 ones are 6. Super. Next இந்த decimal point என்ன பண்ணனும்? போடணுமாடாமா? வேண்டாம். ஓகேங்களா? So next என்ன பண்ணீங்க? இத எழுத ஆரம்பிங்க. 2 into 1/10. ஒண்ணுமே இல்லடாமா. 2 நியூமரேட்டர்ல போடுறீங்க, டினாமினேட்டர்ல என்ன போடுறீங்க? 10 போடுறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 ones are 2. அதனால 2/10. So 5 ones are very good. 5 numeratorல 5 denominatorல 100. So 6 ones are 6. Numeratorல 6 and then denominatorல 1000. So this is the answer dama. இதுதான் கரெக்ட்டான expanded form. ஓகேங்களா? இப்ப ரீட் பண்ணி பாருங்க. 5136. அதே மாதிரி இருக்கா? நம்ம ரீட் பண்ற மாதிரியே இருக்குதாடாமா? நல்லா ரீட் பண்ணுங்க. 5000 இருக்கா? 100 இருக்கா? 30 இருக்குடாமா? 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இத மட்டும் எப்படி ரீட் பண்ணுவோம்? 256. எப்படி மாதிரி ரீட் பண்ணுவோம்? இத தனித்தனியா செப்பரேட்டா ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? 256. அத எப்படி ரீட் பண்ணனும்? 2/10. இது எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்கேன் மிஸ்? It is in the 10th place. அப்ப எப்படி சொல்லணும்? 2/10. 100 place 5/100 and then 1000th place 6/1000. ஓகேங்களா? So next ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாமா நாம? ஓகே, next ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா you can easily understand it. ஓகேங்களா? சோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் மிஸ் சொல்லிட்டேன். ஓகேங்களா? So the second example இருக்குடாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாங்க? நம்ம எக்ஸாம்ல place value chart இண்டிகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? What is in the ones place? 9 0 5. Miss 1000 place ஒண்ணுமே இல்ல மிஸ். It's okay. ஓகேங்களா? அப்படியே லீவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து 1000 place வந்து அதுக்கு அப்புறம் வந்து ரைட் பண்ணணும்ங்கற அவசியம் இல்லை. ஓகே. சோ டெசிமலுக்கு அப்புறம் 0 9. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டுக்கறீங்க. சோ பிளேஸ் வேல்யூ சார்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? இந்த நம்பரை இண்டிகேட் பண்றீங்க. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல அப்படினோம்னா இந்த மாதிரி இத நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். எது வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது வரைக்கும் நீங்க போட்டா போதும். ஓகேங்களா? சோ இல்லாத ஸ்பேஸ் அப்படி blank-ஆ விட்டுருங்க. அப்படி இல்லனா எழுத கூட வேண்டாம். ஓகே. இப்போ முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? வெரி குட். இப்ப 5 எந்த பிளேஸ்ல நாம இருக்கு? 100 பிளேஸ்
அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம் 5 into 100 0 எந்த பிளேஸ்ல நாம இருக்கு tens பிளேஸ்ல இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் 0 into 10 9 எந்த பிளேஸ்ல நாம இருக்கு ones பிளேஸ்ல இருக்கு அப்ப எப்படி சொல்லுவோம் 9 into 1 பாயிண்ட் நெக்ஸ்ட் 0 எந்த பிளேஸ்ல இருக்கு 10th பிளேஸ்ல இருக்கு 1 by 10th 9 எந்த பிளேஸ்ல இருக்கு 100th பிளேஸ்ல இருக்கு அப்ப எப்படி சொல்லுவோம் 9 into 1 by 100 சோ இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா உங்களுக்கு சோ கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம் ஓகேங்களா சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் 5 into 100 500 plus 0 into 10 what is the value 10 ஆமாலும் no நம்ம என்ன படிச்சிருக்கோம்ல ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கோம்ல நம்ம any number எந்த நம்பரா இருந்தாலும் 0 ஆல மல்டிப்ளை பண்றப்ப we get the answer as 0 only ஓகேங்களா அது லார்ஜ் நம்பரா இருந்தாலும் சரி ஸ்மால் நம்பர்ஸா இருந்தாலும் சரி நம்ம 0 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வரும் வெரி குட் 0 தான் வரும் ஓகேங்களா பிளஸ் 9 into 1 1 9s are 9 very good so point இருக்கு next same property 0 ஆல எந்த நம்பர் any நம்பரா இருந்தாலும் சரி அது fraction-ஆ இருந்தாலும் சரி 0 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் we get the answer as 0 very good அப்ப இங்க நமக்கு என்னடாமா வரும் 0 next 9 into 1 by 100 மேல நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கடா 9 ஐ 1 ஐ மல்டிப்ளை பண்ணுங்க 1 9s are 9 so what is in the denominator it is 100 ஓகேங்களா so now we get the answers ராமா ஓகேங்களா so இப்ப zeros ரிமூவ் பண்ணி எழுதலாமா 500 plus 9 plus 9 by 100 என்னங்க 0 எழுதலையா அப்படினு சொல்லி கேட்டிங்களா so 500 plus 0 என்னடாமா வேல்யூ நமக்கு it is 500 அதனால மிஸ் 500 போட்டுருக்கேன் so 9 போட்டுருக்கேன் 0 plus 9 by 100 என்ன வேல்யூ very good 9 by 100 தான் நமக்கு வரும் so உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடாமா இது எப்படி பண்ணனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா புரியுதா okay ராமா so we will see deeply about this topic in my next video ராமா until then bye and then take care